ஸ்ரீ வைஷ்ணவி உபதேசம் ஸ்ரீமுஷ்ணம் வரத சுவாமி ஆலய தரிசனத்தை நாம் சேவித்துக் கொள்கிறோம். கருடாழ்வார் அஞ்சலி அஸ்தராக நம்மை திருக்கோவிலுக்கு அழைக்க வைனதேயம் என்னும் இந்த கருடாழ்வார் ராஜகோபுரத்திற்கு நம்மை அழைத்துச் செல்ல 7 நிலையும் 9 கலசங்கள் கொண்ட ராஜகோபுரத்தை ஸ்ரீமுஷ்டத்தை நாம் தரிசிக்கிறோம். தரணீதராய வல்லபம் நித்ய கல்யாண நிரஞ்சனம் புவனானி சத்யம் புண்டரீகாட்சம் பூவராகம் பிரணதோஸ்மி நித்யம். ஒரு நாம் பார்க்கக்கூடியது சிறிய திருவடியான ஆஞ்சநேயர் பொழிந்திருக்கக்கூடிய தீபஸ்தம்பம். இந்த தீபஸ்தம்பம் ராஜகோபுரம் முன்னால் அமைந்திருக்க பூவராக சுவாமி மற்றும் காளிங்க நர்த்தனர் நிலமடந்தை மண்மடந்தை சூழன் என்ற பூவராக பெருமானின் சுதை சிற்பங்கள் நிறைந்த அற்புதமான ராஜகோபுரம். அட்ட ஸ்வயம்பத்த கஷேத்திரங்கள் என்று அழைக்கக்கூடிய 9 சாலக்கிராம மூர்த்திகள் நிறைந்த தான் தோன்றியாக பெருமாள் தோன்றிய திருத்தலங்களிலே முதன்மையானது ஸ்ரீமுஷ்டம். இதைத் தொடர்ந்து ஸ்ரீரங்கம், திருப்பதி, வானமாமலை, சாலக்கிராமம், புஷ்கரம், நைமிசாரண்யம், பத்ரிகாசிரமம் இவை சாலக்கிராம திருமேனியாக தானாக தோன்றிய ஸ்வயம்பக்த கஷேத்திரங்கள். இந்த தூண்களிலே அமைந்திருக்கக்கூடிய நுணுக்கமான சிலை வேலைப்பாடுகள் காளிங்க நர்த்தன் என்ன, நவநீத கிருஷ்ணன் என்ன, ஆடர் மங்கையர்கள் என்ன, இப்படி அற்புதமான அரம்பையர் சூழ நுணுக்க சிற்ப வேலைப்பாடுகள் விஜயநகர நாயக்கர்களின் சிற்பக்கலைக்கு ஓர் எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. ராஜகோபுர துவாரத்திலே மகாத்வாரம் என்கிற இந்த நிலைப்படியிலே கூட அழகான சிற்பங்கள் நிறைந்திருப்பதை பார்க்கிறோம். இந்த திருக்கோவில் காலை 6 மணி முதல் 12 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கும் பெருமாளை சேவிக்கலாம். ஸ்ரீராமருடைய திவ்ய பாதங்களை இப்பொழுது நாம் சேவிக்கிறோம். ராமருடைய பாதுகை தொடர்ந்து கோவிலுடைய உள் பிரகாரத்திலே நாம் கொடிமரத்தை நோக்கி மெல்ல பூமராகனின் மந்திரத்தை சொல்லிக்கொண்டு நடைபோடுகிறோம். குரு, ராகு, கேது தோஷ நிவர்த்தி தலத்தினுடைய ஸ்ரீமுஷ்ட பலிபீடத்தை இப்பொழுது நாம் சேவிக்கிறோம். அதைத் தொடர்ந்து எம்பெருமானுடைய கருடன் ஆரோகணிக்கக்கூடிய கருட துவஜஸ்தம்பத்தை வானோக்கி நிற்கும் அந்த கொடிமரத்தை நாம் சேவித்துக் கொண்டு கோவிலின் உள்ளே வலமாக நாம் வலம் வர தொடங்குகிறோம். 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமி திருக்கோவில் பூமியை கவர்ந்து சென்ற இரண்யாசுரனை வதம் செய்வதற்காக ஸ்ரீமன் நாராயணன் வராக அவதாரம் எடுத்து இரண்யாசுரனை வதம் செய்து தமது கோரை பற்களால் பூமி பிராட்டியை அழகாக ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு ஆதிசேஷன் மேல் பூலோகத்தை மீண்டும் நிலைநிறுத்தி நிற்கச் செய்தவர் இந்த பூவராக சுவாமி. அதனாலே இந்த திருக்கோவிலுக்கு ஸ்ரீமுஷ்டம் பூவராக சுவாமி திருக்கோவில் என்கிற திருநாமம் திகழப்பட்டது. பெருமாளுடைய 2 நேத்திரங்களிலே 2 விதமான திரவியங்கள் உண்டானதாம். ஒன்று அஸ்வத்த விருட்சம் என்று இந்த தலத்திலே இருக்கிற அரச மர விருட்சம். அடுத்ததாக அவருடைய நேத்திரத்திலே உண்டான நித்திய புஷ்கரணி. இதோ கருடாழ்வாருடைய சன்னிதானத்தை நாம் அற்புதமாக முன்னாலே நின்று சேவிக்கிறோம். எடுத்த பாதங்கள், 2 விரித்த ரெட்டைகள், அஞ்சலி அத்தராக எப்பொழுதும் எம்பெருமானை சேவித்தபடி நிற்கக்கூடிய பெரிய திருவடியான கருடாழ்வாரை நாம் சேவித்துக் கொண்டு கோவில் உள் பிரகாரத்துக்குள்ளே மெல்ல எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லியபடி நடைபோடுகிறோம். இந்த அற்புதமான விமானத்திலே ஆச்சாரிய பெருமகனாக இருக்கக்கூடிய உடையவரை சேவிக்கிறோம். உடையவருடைய 1000வது ராமானுஜ மகோத்சவத்தை கொண்டாடுகிற இந்த தருணத்திலே எம்பெருமானாரை சேவிக்கிற பாக்கியம் பொதிகையின் மூலமாக கிட்டியது. எம்பெருமானார் தரிசனத்தை முடித்துக் கொண்டு அவருக்கு ஆச்சாரியனாய் எழுந்தருளியிருக்கும் குருகூர் சடகோபன் பராங்குஜன் என்னும் நம்மாழ்வாரை சேவிக்கிறோம். இந்த நம்மாழ்வாருடைய திருப்பாசுரங்களை கொண்டுதான் எம்பெருமானவாளுடைய வைபவமே கிட்டியது. இதோ அற்புதமான பாவன விமானம். இந்த
பாவன விமானத்தை செலுத்திக் கொண்டு வேணுகோபால சுவாமியுடைய சன்னிதானத்தை நாம் நெருங்குகிறோம். சதுர்புஜம் சங்க சக்கரம் ஒரு கையிலே எடுத்து பிடித்த வேணூ காணம், வேணூர் மதுரா, வீணா மதுரா என்று மடித்த பாதங்களோடு பிடித்த வேய் குழலோடு பெருமாள் நமக்கு திவ்ய சேவை தோள்களிலே சங்கு சக்கரம் சாத்திக் கொண்டு பாந்த சன்னியம் ஒருபுறம் சக்கரத்தாழ்வான் ஒருபுறம் என்று அகரமான மதுரங்களிலே வேணூர் கோபாலனாக நின்று செவதாதிக்கிறார் என்பதனால் இவருக்கு ஒருபுறம் ஸ்ரீதேவி தாயார் தாமரையை திருக்கரங்களிலே பிடித்து அழகான பட்டு சேலை உடுத்தி பத்னியாக திவ்ய பத்னியாக தேவதாதிக்கிறார். மற்றொரு புறத்திலே மண்மடந்தை நிலமடந்தை என்னும் போலே பூதேவி தாயாரும் அழகான சேலை உடுத்தி நமக்கு தாமரை பூவை கையிலே ஏந்தி வாமா ருக்மிணி சமேதராக வேணுகோபால சுவாமிக்கு இங்கே ஸ்ரீதேவி பூதேவிகள் வாமா ருக்மிணியாக வேணுகோபாலுடன் இன்று சேவிக்கக்கூடிய அற்புத பாக்கியம் ஸ்ரீமுஷ்டம் திவ்ய கஷேத்திரத்திலே நாம் அனுபவிக்கிறோம். கண்ணனுக்கே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த சூடிக் கொடுத்த நாச்சியாராக பொழிந்திருக்கக்கூடிய கோதா நாச்சியார் என்னும் ஆண்டாள் நாச்சியாருடைய திவ்ய விமான சேவையை நாம் சேவிக்கிறோம். ஆண்டாளோடு 2 தோழிமார் நிற்க சன்னிதானத்திலே ஆண்டாளை இப்பொழுது பரமானந்தமாக சேவிக்கிறோம். சூடிக் கொடுத்த நாச்சியாராக ஸ்ரீமுஷ்டம் பூவராக சுவாமியினுடைய பட்ட மகிழ்ச்சியாக திருக்கல்யாணம் கொள்கிறவள் இந்த கஷேத்திர திவ்ய பத்னியான ஆண்டாள். அத்தி வரதன் கழல் இச்சித்திருக்கும் திருக்கட்சி நம்பிகள், மணவாள மாமுனிகள், திருமங்கையாழ்வார், தேசிகர், ஆச்சாரியர் சேவித்து சேனை முதன்மையாருடைய சன்னிதானத்திலே சேனை முதன்மையார் தரிசிக்கிறோம். ராமி, பாராகி, வைஷ்ணவி, இந்திராணி, கௌமாரி, சண்டி போன்றதான நவகண்ணிகள் பொழிந்திருக்கக்கூடிய குழந்தை தாயாரின் சன்னதியை நாம் இந்த ஸ்ரீமுஷ்டம் திவ்ய ஸ்தலத்திலே சேவிக்கிறோம். பட்டாபிஷேக திருக்கோலத்தில் சக்கரவர்த்தி திருமகன் செவிசாதிக்கக்கூடிய அற்புத திவ்ய விமான சேவை. பட்டாபிஷேக கோலத்திலே எந்த விதிதேகத்திலும் இல்லாதபடி ராமன் ஒழுங்கிருக்கும் சன்னதி, அமர்ந்திருக்கும் சக்கரவர்த்தி திருமகன், அருகே ஒளிந்திருக்கும் சீதா பிராட்டியார், இவர் இருவருக்கும் சாமரம் வீசக்கூடிய லக்ஷ்மண பெருமாள் பரதாழ்வார், ஒரு கையிலே சிம்மயம் கட்டி எடுத்த பாதம் மடித்து ஒரு கையினை தொங்க விட்டு அபயகஸ்தத்தோடு சின்மய முத்திரையோடு நமக்கு ராஜகோலத்திலே பட்ட மகிஷனாக பட்டாபிஷேக கோலத்திலே ராமச்சந்திரமூர்த்தி தேவதாதிக்க அருகே தாமரை ஏந்தி சீதா பிராட்டி பச்சை சேலை உடுத்தி பசுதையை அள்ளித்தெளித்த ஸ்ரீமுட்டத்திலே தாமரை கரங்களிலே ஏந்தி அபய ஹஸ்தம் காட்டி ராமனோடு தர்மபத்தினியாக நமக்கு சிவதாதிக்கிறாள். அருகே இளைய பெருமாளான லக்ஷ்மணன் ஒரு புறமும் மறுபுறம் அஞ்சலி அஸ்தனாக பரதாழ்வானம் இருக்கும்படியான அற்புதத்தை வரதன் இங்கே சாமரம் வீசக்கூடிய திவ்ய சேவையை இதோ நாம் கண் முன்னாலே பார்க்கிறோம். பரதாழ்வார் சாமரம் வீச இளைய பெருமாள் ஒரு பக்கம் பொழிந்திருக்க, ஒரு கையிலே ஓலைச்சுவடியும் ஒரு கையிலே தம்புராவும் கொண்டு ஆஞ்சநேயன் ராம நாமத்தை சங்கீர்த்தனம் பாடிக்கொண்டு தாசரதிக்கு தாசனாக இருக்கக்கூடிய காட்சி. சக்கரத்தாழ்வார் கூர்ம அவதார எம்பெருமான், மத்ஸ்யவதார எம்பெருமான், இப்படி 3 சேவைகளை செலுத்திக் கொண்டு பட்டாபிஷேக ராம சன்னதி விட்டு தீர்த்த புஷ்கரணியை நோக்கி வருகிறோம். நித்திய புஷ்கரணி என்கிற இந்த புஷ்கரணியில்தான் சித்திரை ரேவதியில் பூவராகர் ஸ்வயம் பக்தமாக திருவவதாரம் செய்தருடைய புண்ணிய தீர்த்தம். சகல பாபங்களை போக்கக்கூடிய இந்த நித்திய புஷ்கரணியை நீராடிக்கொண்டு தலவருஷமான அரச மரத்தையும் பாவன விமானத்தையும் சேவித்தால் பரமபோக்கியம். தலவிருஷமான அரச மரத்தை தற்போது பார்க்கிறோம்.
இந்த விருட்சம் பூலோகத்திலே ஸ்ரீருஷ்ணை யஜ்யவராகருடைய திருநேத்திரத்திலிருந்து உண்டானது. லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் அழகாக அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம், சதுர்புஜம், சங்க சக்கரம், ஒரு கையிலே வரதம் காட்டி ஒரு கையிலே லக்ஷ்மி பிராட்டி அணைத்திருக்கக்கூடிய சிரித்த முகத்தோடு தாமரையை சூடி லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி நமக்கு அனுகிரகத்தை புரிந்து கொண்டிருக்கிறார். பக்கத்திலே ஆதிவராகர் என்று சொல்லக்கூடிய தான் தோன்றியாக விருட்சத்திலிருந்தே முளைத்த ஆதிவராகருடைய பாலவராகருடைய திருமுக மண்டலத்தை இப்பொழுது நாம் சேவிக்கிறோம். இவர்தான் இந்த கஷேத்திரத்திற்கு மூல மூர்த்தி என்று சொல்லக்கூடிய ஸ்வயம்பற்ற திருமூர்த்தி. ஆதிவராகரை தரிசித்துக் கொண்டு உற்சவரை சேவிப்பதற்காக செல்வோம். மூலஸ்தானம், மூலவருடைய பெயர் ஊராட சுவாமி, உற்சவ பெயர் யஜ்யவராகன், தாயார் அம்புஜவள்ளி தாயார், ஸ்தலவரஷம் அஸ்வத்தமரம், புண்ணியதீர்த்தம் நித்த புஷ்கரணி. சுயோட்சேத்திரத்தில் தானாகவே பூர்ணித்த உண்டாண்டவாள். ஆத்யம் ரங்கவிதி புரோக்தம் விமானம் ரங்கசந்திரம் சீமுஷ்டம் வெங்கடாதித்த சாலித்தரமிச்ச நைஷம் கோதாதும் புஷ்கரம் ஸ்ரீவ நரநாராயண அஷ்டமி முக்தி சுயவர்த்தி சித்தர்த்தம். தெற்க நாடு வடக்க நாடு. ஓம் நமோ நாராயணாக உபதேசங்கள். தெற்க பசு ஸ்ரீரங்கம், இந்த க்ஷேத்திரம் சீமுஷ்டம், திருப்பதி வானமாமலை, வடக்க சாலிக்கரம், நெய்மிசாரண்யம், புஷ்கரம் பத்ரிகாசனம். தென்னிந்தியா நாடு வட இந்தியா நாடு. இது தென்னிந்தியாவோட 2வது க்ஷேத்திரத்தை சேர்ந்தது. சுவாமி முகம், முகம் பன்றி முகம், உடம்பெல்லாம் மனுஷமுகம். சுவாமி முகம் தெற்க சாட்சியிருக்கார், சரீரெல்லாம் தேக்க பார்த்து இருக்கு. சாலிக்கிரமத்திலுமே பெருமாளுமே சாலிக்கிரமத்திலும் சூரியமுகம் வந்திருக்கார். மொத்தம் 8 சொன்னேன். ஸ்ரீரங்கம், ஸ்ரீகுண்டம், திருப்பதி வானமாமலை, வடக்க சாலிக்கிரம், நெய்மிசாரண்யம், பத்ரிகாசனம். ஏன் இந்த அவதாரம் எடுத்தாருன்னா, இரண்டாஷ்டங்க ஒரு ராட்சசன் பூமியை பாயாசு ஊற்றி கடலுக்கு அழுவது ஆட்சி பண்ணியிருந்தாங்க. பூமாதேவி ஒரு பிரார்த்தனை மேல மகாவிஷ்ணு பராகவதாரம் எடுத்து பாதாளத்துக்கு அடிக்கிற பூமி என்றது கோரப்பல்லால் மீட்டு இரண்யாட்டு சமாரம் பண்ணி அந்த பூமி ஆதிசேஷன் வாங்குத்தலம் கொண்டு நடக்கப்பட்டுள்ளார். இந்த இடத்துல சுயம்பாக சுவாமியுடைய 2 கண்கள், ஒரு கண்கள் பெருமாளுடைய சர்வசாஸ்திரம் ஆசிரமத்தை பார்க்கலாம். இன்னொரு கண்ணுல திருக்குறளை உண்டாக்கி இரண்யாட்ட சமாரம் பண்ணும் போது அவருடைய உடம்பிலிருந்து வேறு கிடந்த நித்த புஷ்கரணி என்ற பொருள் தீர்த்தத்தை உண்டாக்கி பிரம்மாவரும் பூஜிக்கக்கூடிய விஷய கஷேத்திரமான சீமுஷ்டம் ஒன்று ஊரை இருப்பிடமாக கொண்டு ஊராக திருநாமத்தோடு பக்தர்கள் அனுபவிக்கிறார். எல்லா விதேசத்துக்கு மூலவருக்கு நாளையும் பார்க்கலாம், முன்னாடி இருக்கு பின்னாடி இருக்கு சந்தை சக்கரத்தோடு இருப்பார். ஆனால் இந்த விதேச பெருமானுக்கு எழுதிக்கைனா இடுப்புல சந்தை சக்கரத்தை மறைச்சிட்டு இருப்பார். ஏன்னா அந்த இரண்யாச ராட்சசன் ஒரு விஷ்ணு பக்தன். அதை கொடூரமான பாவங்கள் செஞ்சாலும் விஷ்ணு மட்டும் பக்தியா இருப்பான். 4 கையோடையும் சந்து சக்கரத்தோடையும் விஸ்வ சேவை போய் சமாதானம் பண்ண போனோம்னா விஷ்ணுபாதம் வந்துட்டான், காலில் விட்டான், சரணாகரம் விட்டான், ரட்சிக்க வேண்டிய தரச்சு பூமியை காப்பாற்ற முடியாது, அவனை சம்மானம் பண்ண முடியாது. பெருமானிட படம் 2 மறைச்சு விட்டார். 2 மறைச்சதோடு இல்லாமல் எழுப்பட சங்கு சக்கரத்தை மறைச்சு விட்டார். சங்கு சக்கரத்தை மறைச்சதுனால விஸ்வ சேவையா போனா பெரிய உருவமா போனா கண்டுபிடிச்சோன்னா கண்ணுக்கே தெரியாது. உள்ள போன சின்னவர் சம்மானம், அதான் இது ஒரு மூலத்தாலும் சின்னவர் இருக்காங்க. எல்லாத்தையும் நம்மளை பார்ப்பாரு. இந்த பெருமாளின் கெட்ட பார்த்துருக்காங்கன்னா இரண்யாட்டு சம்மானம் எடுத்து பார்ப்போம். அந்த ராட்சர்கள் உயிர்ப்பு கூட ஊற்றி விட்டு பல பாவெல்லாம் செஞ்சுட்டேன். கடைசியோட முகத்தையாவது காட்டி பெருமாள் அப்படி சரணாகர்கள் பெருமாள் முகத்தை காட்டி மோசத்தை கொடுக்குறாங்க. எல்லாத்துலேயும் கைதை காப்பினா இந்த பெருமாளுக்கு 365 விசேஷம் திருமணி இடம் உடம்புறா சாதிக்கிறதுக்கு சுவாமியுடைய ஏகவே ஸ்ரீதேவி நாச்சா நாச்சா ஸ்ரீதேவியோட சுயமாக இந்த கஷேத்திரம் வராக கஷேத்திரம் 3வது தான். यज्ञो महादेव यज्ञस्य पृथिवीपते यज्ञवराग नमस्तुभ्यं नित्यं धनाकर्षणம். ஒரு கையிலே சாத்தி இருக்கக்கூடிய அந்த கதை மற்றொரு கையை திருக்கரத்தை அபயமாக பரதமாக காட்டிக்கொண்டு திருமுக மண்டலத்திலே நீலக்கல் பதித்த திலகம் சாத்தியிருக்க மணிக்கழுத்தின் மேலே இயற்கையாகவே அமைந்திருக்கக்கூடிய ரத்னாபரணங்கள் திகழக்கூடிய திருமுக மண்டலத்தை உங்கள் சிரிப்போடு உங்கள் செவ்வாயோடு சாத்திய புஷ்ப மாலைகளோடு ஒருபுறம் நிலமடந்தை ஒருபுறம் மண்மடந்தை என்று பூவராகருடைய உற்சவராக திகழக்கூடிய யஜ்ஞவராக சுவாமியுடைய திருக்கோலத்தை திருமுக மண்டலத்தை மிக மிக அருகாமையிலே நேற்று தரிசனமாக சேவிக்கிறோம். தாயாருடைய
திருவடி பரியந்தம் திருமுடி விளக்கமாக தம்முடைய திருமார்வத்திலே சார்த்தி இருக்கக்கூடிய அந்த தீர்க்க சௌமங்கல்ய மாங்கல்யத்தோடு ஸ்ரீதேவி பூதேவியினுடைய திருமுக தரிசனத்தை தான் இப்பொழுது கண்டு சேவித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். புஷ்ப மாலைகள் சாத்தி மார்பிலே பூவராகனுடைய பதக்கத்தை சாத்தி இருக்கக்கூடிய திவ்ய பத்தினிமார்கள் இரண்டு புறமும் எவதாதிக்க தோள்களிலே ஒரு புறம் தண்டம் சக்கரம் என்று இருபுறமும் சாத்தி வரதம் கொடுக்கும் கையோடு சதாயுத பாணியாக ஸ்ரீமுஷ்டத்திலே யஜ்ஞவராக சுவாமியை இப்பொழுது மூர்த்தியாக நாம் செவிக்கிறோம். மார்பிலே சாத்தியிருக்கிற யோகவீதம், அங்கே மார்பிலே தரித்திருக்கிறதான லக்ஷ்மி பதக்கம். இங்கே ஒரு அற்புதம் என்னன்னா, பெருமாள் மார்பிலே லக்ஷ்மி தாங்கிறாள், லக்ஷ்மி பிராட்டி ரெண்டு பேரும் மார்பிலே பெருமாளை தாங்கக்கூடிய அழகாக மாற்றி தரிக்கின்ற ஒருவருக்கு உற்றோமே ஆவோம் உனக்கே நாமாட் செய்வோம் என்று தாவிக்கொடியோடு திருமாங்கல்ய தாரணத்தோடு பூவராகனும் மார்பிலே தாங்கி இருக்கிற இளமகள் மண்மகள் என்னும் இருவாலும் இருக்கின்ற ஸ்ரீதேவி பூதேவி சகிதனாக திவ்ய திருமுக மண்டல தரிசனத்தை யஜ்ஞவராகரை நாம் இப்பொழுது சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த யஜ்ஞவராகர் மங்களம் ஸ்வயம் பக்தாய பூவராக குணத்மனே யஜ்ஞமூர்த்தி மோட்சதாயாய ஆதிவாராகாய மங்களம். இந்த யஜ்ஞவராகர் மேற்கு பார்த்த சன்னதியிலே தெற்கு பார்த்த திருமுகத்தோடு சிவதாரிக்க பெருமாளுக்கு திவ்ய மங்கள ஆரத்தி மூலவரான பூவராக சுவாமியுடைய திவ்ய தரிசனத்திற்காக நாம் சேவிக்க புறப்படுகிறோம். இதை கருவறை விமானத்தின் மேலே மடித்த இரண்டு கரங்களிலே சங்க சக்கரம் தாங்கிய பூவராக சுவாமி சேவிக்கிறோம். ஒரு புறம் ஜெய விஜயர் என்று சொல்லக்கூடிய துவார பாலக கஷேத்திரஜருடைய சேவை. இந்த சேவையை முடித்து கொண்டு நிலமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழும் பூவராக சுவாமியினுடைய அந்த சன்னிதானத்திற்குள்ளே நாம் நுழைகிறோம். முதலில் சேவிப்பது சூடி கொடுத்த நாச்சியாரான கோதா பிராட்டியார். இவர்தான் பூவராக சுவாமி திருக்கல்யாணம் பண்ணும் பட்டமகிழ்ச்சி. அருகிலே அம்புஜவல்லி தாயார் திருமாங்கல்ய சகிதமாக பவளமாலை சாத்திக் கொண்டு அம்புஜம் என்கிற தாமரை திருக்கண்களினாலே இந்த லோகத்துக்கே படிகளக்கக்கூடிய தாயார். இவர்தான் மூல மூர்த்தியாக இருக்கக்கூடிய கஷேத்திரமூர்த்தி பூவராகர். வருஷம் 365 நாளும் திருமஞ்சனம் கொள்ளக்கூடிய மூலவரான பூவராக சுவாமி இரண்டு கரங்களை மடித்துக் கொண்டு இரண்டு பாதங்களை நடைபோடு வண்ணமாக எடுத்துக்கொண்டு இரண்யாசுரனை வதம் செய்ய வந்த பெருமாள் என்று தெரியக்கூடாது என்று தன்னுடைய சாலக்கிராம திருமேனியிலே ஒருபுறம் சங்கத்தையும் ஒருபுறம் சக்கரத்தையும் மறைத்தெடுத்துக் கொண்டு சாலக்கிராம மாலை சாலிகிய தோழனாகிய எம்பெருமானுக்கு மிக அருகிலே நிலமடந்தை ஒரு புறமும் மண்மடந்தை ஒரு புறமும் என்று திகழக்கூடிய திவ்ய சாலக்கிராம மூலக பூவராகருக்கு பக்கத்திலே பூமாதேவி தாயார், மற்றொரு புறம் ஸ்ரீதேவி தாயார் நின்றிருக்க மார்பிலே தரித்திருக்கிற சாலக்கிராம திவ்ய ஹார சேவை திருவடி தர்சனம். ஒரு பாதம் முன்னே வைத்து நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என்று பக்தர்களுக்கு நித்திய திருமஞ்சன சேவை கொள்ளக்கூடிய நித்திய மூர்த்தி. இந்த மூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை கற்பூர ஆரத்தியோடு நாம் சேவிக்கிறோம். யஜ்ஞோ மகாதேவோ யஜ்ஞஸ்ய பிருத்திவீபதேஹ யஜ்ஞவராக நமஸ்துப்யம் நித்யம் தனாகர்ஷணோ